குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்தியது மத்திய அரசு. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை பெற்றவரை திருமணம் செய்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. இஸ்லாமியர்கள் இலங்கை தமிழர்களை வஞ்சிக்க குடியுரிமை திருத்த சட்டம் அமலாகியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரும் கண்டனம். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏவாக மீண்டும் தொடர வாய்ப்பு. இந்திய கம்யூனிஸ்டுடன் இன்று திமுக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்ற ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். திண்டுக்கல்லைச் சேர்ந்தவர் அளித்த மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டி என அறிவித்த டிடிவி தினகரன், குக்கர் சின்னத்தில்தான் போட்டியிடப் போவதாக திட்டவட்டம். தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும். பரந்தூரில் விமான நிலையத்திற்காக பொடவூரை தொடர்ந்து சிறுவள்ளூர் கிராமத்தில் நிலம் எடுக்க அறிவிக்கை. 1,75,000 சதுர மீட்டர் நிலத்தை கையகப்படுத்த திட்டம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ரயில் நிலையத்தில் சிக்னல் கோளாறு. சென்னை நோக்கி வந்த 15 ரயில்கள் 1 மணி நேரம் தாமதம். குழந்தைகளின் ஆபாச படங்களை பார்ப்பது குற்றமல்ல என கூறிய உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். ஆனந்த் வெங்கடேஷ் கூறியது கொடுமையானது என்றும் தலைமை நீதிபதி சந்திரசூட் காட்டம். சென்னை சென்ட்ரல் மைசூர் இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் சேவை. அரசியல் கட்சிகளுக்கு திரட்டப்பட்ட தேர்தல் பத்திர விவரங்களை மாலைக்குள் தாக்கல் செய்ய எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறும் முறையை கடந்த மாதம் ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. எந்தெந்த கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் எவ்வளவு நிதி பெற்றுள்ளன என்ற விவரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யும்படி எஸ்பிஐ வங்கிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கூடுதல் அவகாசம் கேட்டு எஸ்பிஐ வங்கி மனு அமர்வில் விசாரணைக்கு வந்தன. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் எஸ்பிஐ வங்கி தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிராகரி வெளியிட எஸ்பிஐ வங்கிக்கு நீதிபதிகள் அதிரடி உத்தரவிட்டனர். தேர்தல் பத்திர விவரங்களை எஸ்பிஐ வழங்கியவுடன் அதை மார்ச் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தேர்தல் ஆணையம் அதன் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தனர். தேர்தல் பத்திர விவரங்களை செவ்வாய்க்கிழமைக்குள் தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யாவிட்டால் எஸ்பிஐ வங்கி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. நாடு முழுவதும் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் புதிய வாக்காளர்களுக்கான என் வாக்கு என் உரிமை என்ற விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக திருவிழாவான தேர்தலில் முதன்முறை வாக்காளர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எனவே முதன்முறையாக வாக்களிப்பவர்களுக்கு அதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்க நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் என் வாக்கு என் உரிமை என்ற விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை எத்திராஜ் கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி, சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், எத்திராஜ் கல்லூரி தலைவர் முரளிதரன், முதல்வர் உமா கௌரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாடு முழுவதும் வாக்களிப்பு குறித்து பரப்புரை மேற்கொள்ளும் வாகனம் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. என் வாக்கு என் உரிமை இந்த வாகனமானது தொடங்கி வைக்கப்படுகிறது. எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவிகள் என் வாக்கு என் உரிமை என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இனம், சாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலுமின்றியும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம். என் வாக்கு என் உரிமை. My vote is my right.
தொடர்ந்து வாக்களிப்போம் என்று உறுதியளிக்கும் வகையிலும் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வை மாணவர்கள் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினார். Program should reach each and every house. Each and every student should become the path bearer, should become the flag bearer of this great democratic process. தேர்தலில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்று மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். அம்மா தேர்தலில் பங்கேற்கணும், அதுக்கு தான் இந்த என் வாக்கு என் உரிமை. செகண்ட் என்னன்னா, என் பூத் எங்க இருக்கு, என் பேர் எலக்ட்ரல் ரோல்ல இருக்கா இல்லையா. கடைசி நேரத்தில் நம்ம அதே மாதிரி நம்ம அந்த ஃபுல் டைமில் நமக்கு ஓட்டர் ஸ்லிப் எல்லாம் நாங்களே கூட கொடுத்துட்றோம். பட் ஆனாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என் வாக்கு என் உரிமை நிகழ்ச்சியில் பேசிய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் தலைமை ஆசிரியர் கார்த்திகை செல்வன் வாக்குரிமையின் அவசியம் குறித்து மாணவிகளிடம் எடுத்துரைத்தார். வாக்குரிமை அப்படிங்கிறது பல நேரங்களில் நம்ம யோசிப்போம், என்னோட ஒரு வாக்கு என்ன செஞ்சிடும் அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்குமே இருக்கும். முதல் முறையாக வாக்களிக்க போறீங்க, இது மிகப்பெரிய ஒரு உரிமை. கிட்டத்தட்ட கல்வி எப்படி ஒரு அறிவாயுதமாக இருக்கிறதோ அதே போன்று வாக்கு என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான ஒரு பெரிய ஆயுதம்னு நான் நினைப்பேன். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் சிறந்தவர்களை எவ்வாறு தேர்வு செய்யலாம் என்று முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி மாணவிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். மெம்பர்ஸ்க்கு ஒரு இது கொடுக்குறாங்க, தொகை கொடுக்குறாங்க தன்னுடைய தொகுதி மேம்பாட்டுக்காக. அந்த பணத்தை சரியாக செலவழிச்சிருக்காரா, அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு நன்மை கிடைத்திருக்குதா, இதெல்லாம் பார்க்கக்கூடிய உங்களுக்கு இப்போ கையில் உலகமே உங்கள் கையில் இருக்கு செல்போனில். தொடர்ந்து பேசிய எத்திராஜ் கல்லூரி தலைவர் முரளிதரன் வாக்களிப்பது மிகவும் பொறுப்புமிக்க பணி என்று அறிவுறுத்தினார். இட் இஸ் a very big responsibility. அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது சும்மா நான் இந்த படம் போகிறேன் நல்லா இருக்குன்ற மாதிரி யாரோ சொல்கிறாங்க நீங்கள் ஓட் பண்ணிடாதீங்க. யாரோ சொன்னாங்க, இல்லை ஒரு டிவியில் ஒரு நரேட்டிவை பார்த்து இதுதான் வரும் அப்படின்லாம் பண்ணாதீங்க. உங்களோட சுய சிந்தனையை யூஸ் பண்ணுங்க. என் வாக்கு என் உரிமை இயக்கம் மூலம் 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் இளம் தலைமுறை வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு. உலகின் மிகப்பெரும் தேர்தல் திருவிழாவை முன்னிட்டு நாட்டின் மாபெரும் கருத்து கணிப்பை வழங்குகிறது நியூஸ் 18 குழு. 21 மாநிலங்கள், 518 தொகுதிகள், 1,00,000 பங்கேற்பாளர்கள், 20 சேனல்கள், 16 இணையதளங்கள், 15 மொழிகள், ஒரே பிரம்மாண்ட கருத்து கணிப்பு. இதைவிட பெரிதாக வேறு எதுவும் இருக்க முடியாது. நியூஸ் 18 தேர்தல் மெகா கருத்து கணிப்பு விரைவில். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்திருந்தார். உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனை தொடர்பான உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் கடந்த மாதம் 28ஆம் தேதி அவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வருகிறது. இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக சூரியமூர்த்தியின் மனுவுக்கு பதிலளிக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாஜக கூட்டணியில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் இரட்டை இலை சின்னத்தில் தாங்கள்தான் போட்டியிடுவோம் என்று கூறி வரும் நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வாறு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது.